إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய நண்பர், அல்லாஹுடைய இறுதி இறை தூதர், நபிமார்களின் முத்திரை, அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதர், அகில உலக மக்களில் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தவர், நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய ஸலவாத்தும் ஸலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக, அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தோழருக்கும் அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அன்பையும் பொருத்தத்தையும் வேண்டியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்திலே அன்பையும் மன்னிப்பையும் அருளையும் வேண்டியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய பயத்தை உபதேசம் செய்தவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் நமது பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை புரிந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றுகிற நல்ல மக்களில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹுவிற்காகவே வாழக்கூடிய, அல்லாஹுடைய அன்புக்காக, அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக, அல்லாஹுடைய மன்னிப்புக்காக இயங்கக்கூடிய, அதற்காகவே அமல் செய்யக்கூடிய முஹ்லசீன் முஹ்லிசீன் என்று அல்லாஹுவால் போற்றப்பட்ட அந்த நல்ல கூட்டத்தில் என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையிலே மனிதன் தேடுகின்ற எத்தனையோ இன்பங்கள் இருக்கின்றன. ஒன்றல்ல, இரண்டல்ல. இன்ன சஅயக்கும் லஷத்தா குல் குல்லு யஅமலு அலா ஷாகிலதிஹி. அரபியிலே சொல்வார்கள், வலின்னாஸி ஃபீமா யஅஷிகூன மதாஹிபு. மக்களுக்கு அவர்கள் விரும்புகிற, அவர்கள் நேசிக்கிற, அவர்கள் தேடுகிற பல விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றை தேடி அவர்கள் ஓடுகிறார்கள், வழிகளை அவர்கள் ஆராய்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட, அல்லாஹு தஆலா சொல்கிறான் அல்லவா, இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ். ஒரு கூட்டம் மக்களிலே இருப்பார்கள். அவர்கள் யார்? எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்வார்கள். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் ثم استقاموا. அதிலே அவர்கள் உறுதியாக இருப்பார்கள், ஸ்திரமாக இருப்பார்கள், நிலையாக இருப்பார்கள். உலகத்தின் எந்த சோதனையும் அவர்களை அசைக்க முடியாது. ومن احسن قولا ممن دعا الى الله. அவர்களுக்கு வேலை என்ன? அந்த அகிலத்தின் அதிபதி, அர்ஷுடைய இறைவன் அல்லாஹுவின் பக்கம் அல்லாஹுடைய அடியார்களை அழைப்பது, அழைத்து கொண்டே இருப்பது, அவனை பற்றி பேசுவது, அவனை புகழ்வது, அவனுடைய மார்க்கத்தின் சிறப்பை, உயர்வை, மதிப்பை, நன்மையை, நீதத்தை, நேர்மையை உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்வது. குலில் ஹம்துலில்லாஹ் லம் யத்தகிஸ் வலதா வலம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்க் வலம் யகுல் லஹு வலிய்யும் மினல் ذுல் வகப்பிர்ஹு தக்பீரா. அவர்களது பேச்சு அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதாக இருக்கும். அவர்களுடைய செயல் அல்லாஹுவை, அல்லாஹுடைய மார்க்கத்தை
அவர்களை பெருமைப்படுத்துவதாக இருக்கும். அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், தொழில், துறை, அவர்களது தோற்றம், அவர்களது குடும்பம் என்று அனைத்தையும் அப்படியே அல்லாஹ்விற்காகவே ஆக்கிக் கொண்டவர்களாக இருப்பார்கள். அல்லாஹுடைய பொருத்தம், அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய மன்னிப்பு, அல்லாஹுடைய பாசம், அல்லாஹுடைய மகிழ்ச்சி, இதுதான் அவர்களின் வாழ்க்கையின் தேடலாக இருக்கும். இதற்காக எதையும் செய்ய அவர்கள் துணிவார்கள், எதற்கும் அவர்கள் தயாராக இருப்பார்கள். அவர்கள்தான் மூமின்கள். யார் மூமின்கள்? வேஷத்தை கொண்டல்ல, வெறும் தாடியை வைத்து அல்ல, வெறும் புர்காவை வைத்து அல்ல. இதுவெல்லாம் ஈமானின் நூற்றுக்கணக்கான கிளைகளிலே ஒன்று. தாடி என்பதோ ஹிஜாப் என்பதோ ஈமானுடைய சுன்னா, ஈமானுடைய சுன்னாக்கள் 100 1000 இருக்கின்றன அல்லவா, அவற்றிலே ஒன்று. அவற்றை மட்டும் வைத்துக்கொண்டு, அவற்றை மட்டும் வைத்துக்கொண்டு, அதுவும் உள்ளம் காலியாக இருக்கும் நிலையில், உள்ளம் வெறுமன காலியாக இருக்கும் நிலையில் ஒருவர் தன்னை மூமின் என்று, முஸ்லிம் என்று சொல்வாரேயானால் அவர் தன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் தன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹு தஆலா மூமின்களை அல் குர்ஆனிலே எப்படி பேசுகிறான், எப்படி வர்ணிக்கிறான்? அல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொள்வார்கள், வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே போரிடுவார்கள். அல்லதீன ஆமனு சும்ம லம் யர்தாபு, அவர்களுக்கு ஈமானில், மார்க்கத்தில் எந்த சந்தேகமும் இருக்காது. அல்லாஹுடைய தீன் ஒன்றுதான் இம்மை மறுமையின் வெற்றிக்கு வழி. இதை நான் நம்புகிறேன், இதை நான் நம்புகிறேன். இதுதான் என்னுடைய கொள்கை. அல்லாஹுடைய தீன் ஒன்றுதான் உண்மையானது. அல்லாஹுடைய சட்டம் ஒன்றுதான் நீதமானது, நேர்மையானது, உண்மையானது, சத்தியமானது, உலக மக்கள் எல்லோருக்கும் பொதுவானது. இதுதான் என்னுடைய நம்பிக்கை. இதன் மீதே வாழ்வேன், இதன் மீதே சாவேன். உலகமே ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும், உலகமே ஒரு பாதையிலே சென்றாலும், அது அல்லாஹ் இறக்கிய தீனுக்கு மாற்றமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர்கள் கொண்டு வந்த நேரான வழிமுறைக்கு மாற்றமாக இருந்தால் நான் அதற்கு எதிரி, நான் அதற்கு எதிரி. وَمَنْ أَحْسَنُ مِنَ اللَّهِ حُكْمًا لِقَوْمٍ يُوقِنُونَ. அல்லாஹ் கேட்கிறான், அறிவாளிகளா, புத்திசாலிகளா, சிந்தனைவாதிகளா, தத்துவவாதிகளா, அல்லாஹுவை விட சட்டத்தால் மிக அழகானவன் யார்? وَمَنْ أَحْسَنُ مِنَ اللَّهِ حُكْمًا لِقَوْمٍ يُوقِنُونَ. நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு சட்டத்தால் அல்லாஹுவை விட மிக அழகானவன் யார்? சிபகத்தல்லாஹ் வமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபகா. அல்லாஹுவை விட அழகிய மார்க்கத்தை உடையவர் யார்? அல்லாஹுவின் தீனை விட கொள்கையால், செயல்பாடுகளால், குணங்களால், பண்புகளால், ஒழுக்கங்களால், சீர்திருத்தங்களால், சமுதாய சட்டங்களால் அழகிய சட்டங்களை, சீர்திருத்தத்தை உடைய வேறொரு மார்க்கம் இருக்க முடியுமா? அஃபகைர தீனில்லாஹி யப்கூன். அல்லாஹ் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாத வேறு ஒரு மார்க்கத்தையா இவர்கள் தேடுகிறார்கள்? وَمَن يَرْغَبُ عَن مِّلَّةِ إِبْرَاهِيمَ إِلَّا مَن سَفِهَ نَفْسَهُ. இப்ராஹிம் கொண்டு வந்த அந்த கொள்கை, இப்ராஹிம் கொண்டு வந்த அந்த மார்க்கம், அதிலிருந்து ஒருவன் விலகுவானே ஆனால்
அவன் முட்டாளாக இருப்பான், மூடனாக இருப்பான், அயோக்கியனாக இருப்பான், கேடுகட்ட ஒரு புத்தியற்றவனாக இருப்பான். அல்லாஹ் கேட்கிறான், ஓமை யர்கபு அன் மில்லத்தி இப்ராஹிம், இப்ராஹிம் கொண்டு வந்த அந்த கொள்கை அதுவல்லவா நபிமார்களின் கொள்கை, முஹம்மது ரசூலுல்லாஹின் கொள்கை, அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கிய கொள்கை. சகோதரர்களே, இந்த உலகத்திலே பல இன்பங்கள் இருக்கின்றன, பல சுகங்கள் இருக்கின்றன. மனதுக்கு விருப்பமானது, கண்ணுக்கு குளிர்ச்சியானது, உடலுக்கு சுகமானது, பெயருக்கும் புகழுக்கும் உகந்தது என்று மனிதர்கள் எத்தனையோ இன்பங்களை, சுகங்களை, தேடல்களை, ஆசைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் மூமின்களுக்கு உள்ள ஆசை, இன்பம், மூமின்களுடைய பேரானந்தம், மூமின்களுடைய உள்ளத்தின் மகிழ்ச்சி எதில் தெரியுமா? என்னுடைய ரப்பு என்னை பொருந்தி கொள்ள வேண்டும், என்னுடைய ரப்பு, என்னுடைய அல்லாஹ் என் மீது மகிழ்ச்சி அடைய வேண்டும், என்னுடைய தொழுகையை கொண்டு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைய வேண்டும், என்னுடைய தர்மத்தை கொண்டு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைய வேண்டும், என்னுடைய குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, இப்படி அனைத்தும் என்னுடைய ரப்பு ஒருவனுக்குத்தான், அவனுடைய மகிழ்ச்சிக்காகத்தான் நான் செய்கிறேன் அல்லது விடுகிறேன். எதை செய்தாலும் அந்த ரப்புடைய மகிழ்ச்சிக்காக, எதை விட்டாலும் அந்த ரப்புடைய மகிழ்ச்சிக்காக. மன் அஅதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் வ அப்கத லில்லாஹ் வ அஹப்ப லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். கொடுக்கிறாயா அல்லாஹ்வுக்காக கொடு, தடுக்கிறாயா அல்லாஹ்வுக்காக தடு, நேசிக்கிறாயா அல்லாஹ்வுக்காக நேசி, வெறுக்கிறாயா அல்லாஹ்வுக்காக வெறு. ஈமானை முழுமையடைய செய்து கொள்வாய், ஈமானை முழுமையடைய செய்து கொள்வாய். அல்லாஹு தஆலா அனுப்பிய இறை தூதர்கள், அல்லாஹு தஆலா அனுப்பிய இறை தூதர்கள் ஒருவரா இருவரா? எத்தனை ஆயிரம் லட்சங்களை தாண்டி அவர்களுடைய தேடல்கள் எல்லாம் அந்த அல்லாஹ் திருப்தி அடைய வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 ஆண்டுகள், 950 ஆண்டுகள், ஒரு வருடம் அல்ல. இன்று ஒரு நாளைக்கு தாவாவுக்கு கூப்பிட்டாலே ஓடி போயிடுறாங்க. ஒரு நாளைக்கு தாவாவுக்கு வந்துட்டு இவ்வளவு கஷ்டமா, வேற வழியை பார்த்துட்டு போயிடுறாங்க. காசு செலவழிக்கணுமா, வெயில்ல நிக்கணுமா, இவங்க கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு மட்டும் வீடு வீடா ஏறுவாங்க, தெரு தெருவா அலைவாங்க, எங்க வேணாலும் ஓடுவாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் இன்விடேஷன் கொடுப்பதற்கு உள்ளம் சுருங்கி விடுகிறது. பாக்கெட்ல இருந்து காசும் வர்றது கிடையாது, ஒரு காலடியும் எடுத்து வைக்கிறது கிடையாது, வேர்வை துளிகளும் சிந்துவது கிடையாது. ஆனால் அல்லாஹ் மட்டும் பிடிக்கும். உனக்கு வேணும்னா உன் பேச்சுக்கு அல்லாஹ் உனக்கு பிடிக்கும் நீ சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு உன்னை பிடிக்காது, ரப்புக்கு உன்னை பிடிக்காது. ஏன்? அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீ கருமித்தனம் காட்டுகிறாய். ரப்பு சொல்கிறான், நான் சொல்லவில்லை. அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? சுப்ஹானல்லாஹ், எத்தனை வசனங்கள். அல்லாஹ்வின் பாதையில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தர்மம், அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தர்மம் கொடுங்கள் என்று உங்களை அழைக்கப்பட்டால், உங்களுக்கு சொல்லப்பட்டால், அட பாவிங்களா, கர்மியாடா, கர்மித்தனமாடா காட்டுறீங்க. கஞ்ச கல்பு சுருங்கி போயிடுது. அல்லாஹ் சொல்றான், போங்கடா பிச்சைக்காரனோலா. உன்னுடைய கர்மித்தனம் உனக்குத்தான் கேடு. வல்லாஹுல் கனி, அல்லாஹ் மிகப்பெரிய செல்வந்தன். வ அன்துமுல் ஃபுக்ரா, நீங்க தான்டா பிச்சைக்காரன். ஃபக்கீர், பிச்சைக்காரன் நீதான். எனக்கு ஒன் தேவையில்லை. வ இன் ததவல்லவ், நீ விலகினால், புறக்கணித்தால், என்னுடைய தீனுக்காக உன்னுடைய உயிரை, பொருளை, செல்வத்தை, உனது வாழ்க்கையை, உனது அறிவை, உனது திறமையை செலவு செய்வதிலிருந்து நீ விலகினால், உன் தொழுகை எதுக்கு? நீ சொர்க்கத்துக்கு போறது. தொழுது தாண்டா ஆகணும். நீனு
உன் நஃபிலான உன்னுடைய துஹா தொழுகையா இருக்கட்டும், தஹஜ்ஜத்தா இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்கு? நீ செஞ்சுதாண்டா ஆவணும். நீ ஒரு முஃமின் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றால் இதை நீ செய்தாக வேண்டும். என்னுடைய விருப்பத்திற்கென்று நான் இறக்கிய தீனுக்காக, எந்த தீனுக்காக நபிமார்கள் கொல்லப்பட்டார்களோ, எந்த தீனுக்காக நபிமார்களின் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்களோ, எந்த தீனுக்காக நபிமார்கள் வாழ்நாளெல்லாம் தெரு தெருவாக அலைந்தார்களோ, எந்த பிரச்சாரத்திற்காக நாடோடிகளாக இந்த உலகத்தை சுற்றி வந்தார்களோ, உடுத்திய உடையுடன் மூசா நபி ஓடுகிறார் இங்கிருந்து அங்கிருந்து, இப்ராஹிம் நபி ஓடுகிறார், நாடு நாடாக அலைகிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேலையே இந்த பூமியிலே சுற்றித் திரிவதுதான். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தவராக, உடுத்திய உடையை தவிர, ஒது செய்வதற்குரிய பாத்திரத்தை தவிர இந்த பூமியிலே அவருக்கு சொந்தமானது எதுவும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 2 துணியை கொண்டு வர்றாங்க. உங்க நபி விட்டுட்டு போன சொத்து இதாங்க, பார்த்துக்கணும். 2 துணியை கொண்டு வந்து காட்டுகிறார்கள். மேலே போர்த்துவதற்கு, கீழே உடுத்துவதற்கு, இதுதான் உங்கள் நபி விட்டுட்டு போன சொத்து. அவர்களுடைய அந்த சொத்து, இந்த சொத்து எல்லாம் தர்மம் செய்யப்பட்டு விட்டது. அவர்களுடைய உணவுக்காக, மனைவி மக்களின் பசி பட்டினிக்காக, அவர்களின் ஜிஹாதுடைய உருக்கு சட்டை, இரும்பு சட்டை ஒரு யூதனிடத்தில் அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. 30 சா கோதுமையை வாங்கியதற்காக. அதை மீட்ட முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தார்களே. எதற்காக? ஏன்? இந்த தீனுக்காக, இந்த மார்க்கத்திற்காக. இதற்காக இது இப்படி நடந்தால்தான் அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். அதில் அல்லவா இன்பம் இருக்கிறது, அது அல்லவா சுகம். எது சுகம்? என்னை நான் அல்லாஹ்வுக்காக அழித்துக் கொள்வதில்லை. என் செல்வத்தை, என் குடும்பத்தை, என்னுடைய மான மரியாதையை, எனக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவை, எனக்கு அல்லாஹ் கொடுத்த திறமையை என்னுடைய ரப்புக்காக நான் கொடுப்பதிலே, அவன் திருப்தி அடைவதற்காக, அவன் என்னை மன்னிப்பதற்காக, அவன் என்னை பொருந்தி கொள்வதற்காக. இதுவல்லவா உண்மையான இன்பம், இதுவல்லவா உண்மையான சுகம். நபிமார்கள் தேடிய இன்பம் இது. யார் தேடியது? நபிமார்கள். வல்லாஹு வரசூலுஹு அஹக்கு அய்யுர்து. யாருடைய அன்பையாவது தேட வேண்டுமா நீங்கள்? யாருடைய பாசத்தையாவது, பொருத்தத்தையாவது, மகிழ்ச்சியையாவது நீங்கள் தேட வேண்டுமா? அல்லாஹ் சொல்கிறான், அறிவாளிகளா, புத்திசாலிகளா, என்னுடைய அன்பை தேடுங்கள். நீங்கள் பொருத்தமாக்குவதற்கு, நீங்கள் மகிழ்ச்சி அடைய செய்வதற்கு, நீங்கள் சந்தோஷப்படுத்துவதற்கு, நீங்கள் திருப்தியை தேடுவதற்கு அல்லாஹ் அல்லவா மிக தகுதியானவன். அவனுடைய ரசூல் அல்லவா மிக தகுதியானவர்கள். இன்றைக்கு அந்த 2 பேருடைய பாசம், நேசம், அன்பு, தேடல் ஒண்ணுமே உள்ளத்தில் கிடையாது. எல்லாம் செத்த சொத்த. தக்பீர் கட்டி முடிகிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய அன்பு நினைவுக்கு வர்றது கிடையாது, அல்லாஹ்வுடைய பாசமும் நினைவுக்கு வர்றது கிடையாது. ஏன்? ஓதுறது என்னானே நினைவுக்கு வர்றதில்லை. ஓதுறது என்னானே நினைவுக்கு வர்றது. அல்ஹம்து சூராவை ஓதி முடிச்சிருவா, எந்த ஆயத்தை ஓதுறோங்கிறதே ஞாபகத்தில் இல்லாம. இவருக்கு அல்லாஹ்வுடைய பாசம் நினைவில் இருக்குமா? தொழுகையிலே தான் ஓதக்கூடிய அந்த சூறாக்கள், வசனங்களின் பொருளை தெரியாமல், அர்த்தத்தை உணராமல், எதை ஓதுகிறோம் என்ற நினைவே இல்லாமல் தக்பீர் கூறி சலாம் கூறி முடித்து விடுகிறார். இவர் எந்த பாசத்தில் தொழுவ போறாரு? அல்லாஹ் சொல்கிறான், நபிமார்கள் அல்லாஹ்வுடைய பாசத்தால் தொழுதார்கள் என்று, அல்லாஹ்வுடைய அன்பினால் தொழுதார்கள் என்று, அல்லாஹ்வுடைய ஏக்கத்தால் தொழுதார்கள் என்று. இன்றைக்கு காபாவை தவாஃப் செய்யும் போதே செல்ஃபியோட தானே தவாஃப் செய்யறாங்க. அல்லாஹுவின் மகத்துவமிக்க அந்த வீட்டுக்கு முன்னால் நிற்கும் போது கூட உள்ளங்கள் நடுங்கவில்லை என்றால், கண்களில் கண்ணீர் வரவில்லை என்றால், இந்த கல்வி எப்படி இருக்கிறது சிந்தித்து பாருங்கள். என்றைக்காவது ஒரு நாள்
தனியா தொழும்போது கண்களில் இருந்து அழுகை வந்திருக்கிறதா? அப்படி அழுகை வரக்கூடிய அளவுக்கு பொறுமையா 2 ரக்காத்து தொழுவதற்கு நமக்கு நேரம் இருக்கிறதா? ஒதுக்கி இருக்கிறோமா? எல்லாம் அவசரம், எல்லாம் அவசரம். எதற்காக? அடுத்தடுத்து துன்யா வரிசையா பட்டியல் போட்டு வச்சிருக்கோம். அடுத்தடுத்து துன்யா, என் விருப்பம், எனக்கு என்ஜாய்மெண்ட், எனக்கு என்டர்டைன்மெண்ட், எனக்கு சுகம், எனது குடும்பம், எல்லாம் மண்ணிலே போகக்கூடியது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சூனியக்காரர்கள் கொல்லப்பட்டார்களே, நினைத்து பாருங்கள். ஃபிரௌனின் எண்ணிக்கையில் அடங்கா சொத்துகள், பதவிகள் அனைத்தையும் துறந்தார்கள். ஃபிரௌன் சொன்னான், உங்களுக்கு செல்வம் கிடைக்காமல் போவது மட்டுமல்ல, அட சூனியக்காரர்களா, புத்தி கெட்டவர்களா, மாறுகால் வெட்டப் போகிறேன், உங்களுடைய பின்துவாரத்திலே ஈட்டியால் குத்தி நெஞ்சு வரை கொண்டு வந்து கழுமரத்திலே உங்களை தொங்கவிடப் போகிறேன். சொன்னார்கள், செய்துகொள் ஃபக்திமா அன்த காஃப் இன்னமா தக்வி ஹாதிஹில் ஹயாத் துன்யா. செய், உன்னால் என்ன முடியுமோ, உலகத்தை தானே நீ பறிப்பாய், எங்களுக்கு இந்த உலகத்திலே சாவை தானே கொடுப்பாய். இன்னா நத்மஉ அன் யக்ஃபிர லனா ரப்புனா ஹதாயானா. எங்கள் ஆசையெல்லாம் இந்த ஈமானுக்கு பிறகு எங்கள் இறைவன் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆகிவிட்டது. அவன் கொடுத்த உயிரை அவனுக்காக நாங்கள் கொடுப்பதிலே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆஹா, என்ன இன்பத்தை பெற்றிருப்பார்கள் அவர்கள். 70,000 சூனியக்காரர், ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, ஒருவர் கூட மதம் மாறவில்லை. தான் சொன்ன அந்த கலிமாவில் இருந்து அவர்கள் திரும்பவில்லை. 70,000 சூனியக்காரர்கள் மாறுகால் வெட்டப்பட்டார்கள், பின்துவாரத்திலே ஈட்டியால் குத்தப்பட்டு நெஞ்சு வரை கொண்டு வரப்பட்டார்கள். பிறகு கழுமரத்திலே அப்படியே கழுகளும் பறவைகளும் கொத்தி திங்கும்படி விடப்பட்டார்கள். யாருக்கும் தண்ணீரும் கொடுக்கப்படவில்லை, உணவும் கொடுக்கப்படவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லியவாறு ஒவ்வொருவரும் உயிர் நீத்தார். ஒருவர் கூட வலி தாங்காமல் அல்லது அந்த துன்பத்தால், அந்த இன்னலால், அந்த வலியால் என்னை இறக்கி விடுங்கள் என்று சொல்லவில்லை. சகோதரர்களே, ஏன் அந்த ஈமானிலே உலகத்தில் எதுவும் இல்லாத சுகத்தை, இன்பத்தை அவர்கள் கண்டார்கள். அல்லாஹுவின் பாசம் உலகத்தின் அத்தனை நேசங்களை விட மிகைத்து விட்டது. அல்லாஹ்வின் அடியார்களே, அதுதான் ஈமானுடைய தேடல். அதை நோக்கித்தான் நம்முடைய பயணமாக இருக்க வேண்டும். இன்பங்களை அல்லாஹ்வுடைய இபாதத்திலே, ஈமானிலே, அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்வதிலே தேட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் நமது சந்ததிகளுக்கும் அத்தகைய ஈமான இஹ்லாஸை கொடுப்பானாக. நமது சமூக மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை, அன்பை, பரஸ்பர பாசத்தை, ஒருவருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த உற்ற சகோதரத்துவத்தை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த ஒவ்வொரு சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.